அருமையானவர்கள், இந்த நாளிலும் அவனுடைய வார்த்தை நம்மிடத்திலே கொண்டு வருகிறேன். உங்கள் ஜெபம் வல்லமை உள்ளது. உங்கள் ஜெபம் எவ்வளவு வல்லமை உள்ளதுன்னா, அது தேவன் ஒரு காரியத்தை சொல்லி அதையே மாற்றத்தக்க வல்லமை உள்ளது. அதுக்காக கர்த்தர் ஒண்ண சொல்லிட்டு அப்புறம் அதை மாத்துவார், அப்படி அல்ல. தேவன் உங்களை அவரோடு கூட நடக்கும்படியாய் அழைத்து அந்த உறவிலே நீங்கள் வளரும்படியாய் செய்கிறார். அப்படிப்பட்ட ஸ்லாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதன் என்னப்பட்டான். அப்ப ஒரு ஃப்ரெண்ட் வந்து, அப்பா நீ இப்படி செய்ப்பா அப்படின்னு சொல்றப்ப இன்னொரு ஃப்ரெண்ட் என்ன செய்யறாரு? சரி செய்றேன். அதுதான். அப்ப தேவன் உங்களை அந்த உறவிலே அழைக்கிறார். அந்த உறவில நீங்கள் இன்னும் ஆழமாய் வளரும்படியாய் உங்களை அழைக்கிறார். ஆமென். பாருங்க, 2 ராஜாக்கள் 20ல எசேக்கியா ராஜா வியாதிப்படுகிறார். மரணத்திற்கு ஏதுவான வியாதி. அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி வந்து சொல்றாரு, நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் சொல்றேன்னு சொன்னா கூட என்னப்பா நீ ஒரு ஊழியக்காரன் கேட்டுடலாம். ஆனா இவர் என்ன சொல்றாரு? கர்த்தர் சொல்றாரு. அப்ப உடனே எசேக்கியாக்கு ஒண்ணும் புரியல. சுவர்புறமாக திரும்பி, அவன் மூஞ்ச கூட பார்க்க முடியல, சுவர்புறமாக திரும்பி அழுகிறான். அழுது என்ன பண்றான்? விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். அவன் பாருங்க, மிகவும் அழுதான். சில நேரம் நம்ம ஜெபம் பண்றோம், ஜெபத்துல பாத்தீங்கன்னா கண்ணீரா அப்படியே வடிஞ்சுக்கிட்டே இருக்கு. அவ்வளோ கஷ்டத்தோட இல்லையா? ஆண்டவர் பாருங்க உங்களுடைய உணர்வுகளை அறிந்திருக்கிறார். இவன் விண்ணப்பம் பண்ணினான், மிகவும் அழுதான். பதில பாருங்க, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். அப்போ தேவன் உங்க உணர்ச்சிகள், உங்க எமோஷனலை ஹானர் பண்றாரு, வேல்யூ பண்றாரு. அவன் விண்ணப்பம் பண்ணா, விண்ணப்பத்தை கேட்டேன்றாரு. அவன் அழுதான், கண்ணீரை கண்டேன்றாரு. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன் கண்ணீரை நான் கண்டேன்ப்பா, உன் கண்ணீரை நான் துடைப்பேன்ப்பா, உங்க கண்ணீரை யாவையும் நான் துடைத்து போடுவேன் என்று சொல்லுகிறார். ஒரு விண்ணப்பத்தை கேட்டேன் என்று சொல்லுகிறார். நீங்க என்னென்ன காரியங்களை குறித்து விண்ணப்பம் பண்ணியிருக்கீங்க? பிள்ளைங்களை குறித்து விண்ணப்பம், உங்களுடைய கணவரை குறித்த விண்ணப்பம், குடும்பத்தை குறித்த விண்ணப்பம். ஒரு விண்ணப்பத்தை கேட்டிருக்கிறார். ஒரு சைன் வேணும், விண்ணப்பம் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, ஒரு விண்ணப்பத்தை கேட்டேன். ஒரு ப்ரமோஷன் லெட்டர் வேணும், ரொம்ப வருஷமா ஜெபம் பண்றீங்க. ஆண்டவர் சொல்றாரு, ஒரு விண்ணப்பத்தை கேட்டேன். பிரதர், இந்த அற்புதம் நடக்கணும் பிரதர். ஆண்டவர் சொல்றாரு, ஒரு விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். ஆமென். அப்போ எசேக்கியா சொன்னாரு, சொல்லிட்டு அதோட விடல. அவர் சொல்றாரு, இதோ நான் உன்னை குணமாக்குவேன், 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய், உன் நாட்களுடைய 15 வருஷங்களை கூட்டுவேன். நம்ப முடியாத அதிர்ச்சியூட்டும் பதில்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். நீங்க அவருடைய பிரச்சனத்தில் அமர்ந்துருங்க, அவர் உங்களுக்கு பதில்களை அனுப்புவார். அந்த பதில்கள் எப்படி இருக்கும்னா, வரப்போகிற காரியங்களை அறிவிக்கிறதா இருக்கும். சொல்லிட்டு சொல்லுவாரு, இந்த பட்டணத்துக்கு நான் ஆதரவா இருப்பேன், தயை செய்வேன் என்று. நீ சொல்றாரு, உன் மூலமா அவன் குடும்பத்துக்கு நான் தயை செய்வேன், உன்னால நான் அவங்கள நல்லா வச்சிருப்பேன். ஆமென். எசேக்கியா ராஜாவின் நிமித்தம் பட்டணத்திற்கு கர்த்தர் ஆதரவாயிரு. இன்னைக்கு நான் சொல்றேன், உங்களால அவங்க குடும்பம் பிளஸடா இருக்கும். அவங்க உங்களை வேல்யூ பண்ணாம இருக்கலாம், அவங்க உங்களை மதிக்காம இருக்கலாம், அவங்க உங்களை ஏளனமா பார்க்கலாம். ஆனா கர்த்தர் சொல்றார், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், நான் உன் நிமித்தமாய் அவர்களுக்கு இறங்குவேன், நான் உன் நிமித்தமாய் அவர்களுக்கு ஆதரவாய் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். எனவே ஆண்டவரின் ஜெபத்தை கேட்டாரா, கேட்கவில்லையா? அதுவே ஒரு பெரிய ஜெபமா இருக்கே. ஆண்டவர் சொல்றாரு, விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், உன் கண்ணீரை துடைப்பேன். ஆமென். உன் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றி போடுவேன், இந்த தீமை உனக்கு நேரிடாது என்று சொல்கிறார். ஆமென். ஒருவேளை தீமை வந்துருமோன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க, அவர் சொல்றாரு, தீமை உனக்கு நேரிடாது. ஆமென். பொல்லாப்பு உனக்கு நேரிடாது என்று சொல்லுகிறார். தெய்வன் பெரிய காரியங்களை செய்வார். ஒருவேளை மரண பயத்தோடு கேட்டுட்டு இருக்கீங்களா? நான் சொல்றேன், நீங்க மறிப்பதில்லை, சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை அறிவிப்பீர்கள். ஆமென். கர்த்தர் எனக்கு பெரிய அற்புதம் செய்தார்னு கர்த்தருடைய செய்கைகளை அறிவிப்பீர்கள், பெரிய சாட்சியாக இருப்பீர்கள். ஆமென். எனவே நான் சொல்றேன், உங்க விண்ணப்பத்தை கேட்டிருக்கிறார், உங்க கண்ணீரை கண்டிருக்கிறார். உங்களுடைய எமோஷனல் ஹர்ட்ஸ்க்கு இன்னைக்கு ஒரு ஹீலிங் உண்டாகிறது. அந்த பெயின் இன்னைக்கு சரியாகுது. உங்க கண்ணீரை துடைப்பார், நீங்கள் மகிழ்ந்து களி கூறுவீர்கள். வரப்போகும் காரியங்களை தேவன் உங்களுக்கு அறிவிப்பார். பெரிய அற்புதங்களை நீங்கள் காண்பீர்கள், அழிவீர்கள், பெரிய சாட்சியா இருப்பீர்கள்.
சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை அறிவிப்பீர்கள். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.